மோஸ்ட்லி பீப்புள் அதுதானே நினைக்கிறாங்க சார். நிறைய பேர் குட்டி சாத்தான் அப்படின்னா ஓகே, இல்லை அவர் வந்து ஒரு பயங்கரமான கடவுள், அவர் வந்து கெட்ட சக்தி அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராவணன், நமக்கெல்லாம் ராவணன் பார்த்தா அசுரன் தானே தெரியும். அவனும் இளகிய மனம் உள்ளவன், அவனும் ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறான், அவனும் தெய்வ பக்தியில் நிகரற்று வளர்ந்திருக்கிறான், அன்பான மனைவி ஆதரவான பிள்ளைகளோடு வாழ்ந்திருக்கின்றான். விநாசகாலே விபரீத புக்திகிற மாறினால தான் அவன் பாடுபட்டு போனான், அழிந்து போனான். அந்த மாதிரி என்னுடைய விஷ்ணுமாயாவை பொறுத்த வரைக்கும் பார்ப்பதற்குத்தான் அப்படி இருக்கும். ஒரு குழந்தையாக வனத்திலே தவழ்ந்தவன், அவன் தன் தந்தை தாய் யார் என்பதற்காக கைலாயம் செல்கின்றான். கைலாயத்தில் சென்று நிற்கும் பொழுது நந்தியம் பெருமான் உள்ளே விடமாட்டேங்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பார்க்கும்போது மகாவிஷ்ணு சிவபார்வதியை தரிசனம் பண்ணிட்டு கைலாயத்தை விட்டு வெளியே வருகின்றார்கள். ஓ, இந்த வடிவத்தில் சென்றால் பார்க்கலாமோ என்று நினைத்து உருகுகின்றார். இந்த நாராயணன் நினைச்சு உருகி 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 அவன் நாராயணனாகவே மாறிவிடுகின்றான். அந்த வடிவத்தில் உள்ளே போகிறான். நந்தியம் பெருமான் வழிவிடுகின்றார். உள்ளே போயிட்டு சிவனுடைய மடியில் உட்காந்துடுறார். உட்காந்து சிவபெருமான் அவர் தலையை தடவுகின்றார். பராசக்தி வேலனுக்கு வேல் கொடுத்த மாதிரி ஒரு மந்திர பரம்பை கொடுத்து உச்சி முகர்கின்றார். அப்படி வந்தவன் தான் விஷ்ணுனுடைய வடிவத்தில் வந்தனால தான் இவனுக்கு விஷ்ணு மாயா. குட்டின்னா குழந்தைம்மா, சாத்தன்னா அழகு, சிவனுடைய குழந்தை தான். பயமே வேண்டாம்மா. என்னமே ஒருத்தனை வரைக்கும் ஒரு கெட்டவன் எப்போ வேணாலும் நல்லவனாக மாறலாம், ஆனால் ஒரு நல்லவன் கெட்டவனாக மாற முடியுமா? அது மாதிரி தான் என்னுடைய அனுபவத்தில் விஷ்ணுமாயனுடைய பயம் இல்லாமல் பக்தியோடு நம்பிக்கையோடு நகர்ந்தால் இவனை மாதிரி ஒரு ரட்சகன், இவனை மாதிரி ஒரு அற்புதம் எதுவுமே இல்லைம்மா.